வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஸோ இந்த வருஷம் 2024-2025 கல்வியாண்டில் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போது டிஎன்இஏ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட எஜுகேஷனல் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் இன்ஜினியரிங்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ண போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலில் ஃபுல்ஃபில் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேண்டிடேட் மஸ்ட் பி ரெடி வித் த ஃபாலோவிங் டீட்டெயில் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா? விண்ணப்பம் பதிவு செய்ய கீழ்கண்ட விவரங்களை தயாராக வைத்துக் கொள்ளவும். பாருங்கள், நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய 10th 11th 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதுபடி என்ட்ரு பண்ணணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கான ஒரு பர்சனல் மெயில் ஐடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெயில் ஐடியும் உங்களுக்கான ஒரு மொபைல் நம்பரும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த மெயில் ஐடியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நான் பின்னாடி மறந்துட்டேன் சார், அது மாற்றிக்க முடியுமா அப்படின்றது கேட்குற கேள்வியே கிடையாது. ஸோ உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு இடத்துல எழுதி வச்சுருங்க கிளியராக. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மெயில் ஐடி அண்ட் ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அதை ரெடி பண்ணிக்கோங்க. சரியா? அது ரெண்டும் ஏன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது அதை நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கான அக்கௌண்ட் உங்களுக்கான அப்ளிகேஷனே ஆக்டிவேட் ஆகும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலையும் உங்களுக்கான மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜே ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ், சீட் அலாட்மெண்ட் அப் டு எண்ட் ஆஃப் ப்ராசஸிங் வரைக்குமே உங்களுக்கு அந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் கூட மட்டும்தான் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக போஸ்ட் மூலமாலாம் எதுவுமே நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. மெயில் அண்டு மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரியா சார், நான் ஓல்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நெட் சென்டரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு 7 daysல உங்களுக்கு நியூ கம்யூனிட்டியே வந்துடும். சரியா? அதை நம்ம எடுத்து வச்சுக்கிறது சேஃப். ஃபோட்டோவோட இருக்கிற கம்யூனிட்டி சேஃபஸ்ட் ஒன். அதுதான் இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட். அதாவது இன்கேஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே வருவீங்க. அதுக்கான சர்டிஃபிகேட். இல்லை சார், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கேன் சார் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட். இல்லை சார், நான் 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே வரேன் அப்படின்னா அதுக்கான, அதாவது 6th 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படித்ததுக்கான சர்டிஃபிகேட்ஸ். ஸோ இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஒன். இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குள்ளே அந்த ரிசர்வேஷன் கோர்றவங்க கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். அதை தான் நான் இப்போ சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. சரியா? ஃபீஸ் டீட்டெயில். நம்ம ஃபீஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். சரியா? தென் அதை நாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டாகவே பண்ணிடுறது சேஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமிஸ் நம்பர். எமிஸ் நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 12th டிசி கொடுப்பாங்கல்ல, அந்த 12th டிசியில் இருக்கும். இப்போ மேக்ஸிமம் ஒரு 4 or 5 daysக்குள்ளே டெம்பரவரியாக ஒரு மார்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது அந்த ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு அது கொடுக்கும்போதே உங்களுக்கான டிசி எல்லாமே 10th 11th ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த டிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? எமிஸ் நம்பர் இருக்கும். அந்த எமிஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கான இண்டிவிஜுவல் ஆதார் கார்டு. ஆதாரில் உங்களுடைய ஃபோட்டோ அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நேமில் கரெக்ஷன் இருந்தான்னு பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாகவே இருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு இயர் ஆஃப் பர்த் மட்டும் இருக்கும். அட்ரஸ்லேருந்து எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி இப்போவே எடுத்து வச்சுக்கிறது சேஃப். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், உங்களுக்கான பேரண்ட் ஆனுவல் இன்கம். உங்களோட ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறது 6 months ஒன்ஸ் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார், நான் முன்னாடியே எடுத்த இன்கம் இருக்குது, அது யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்து ஸ்கூல் டீட்டெயில். அதாவது நீங்கள் 6th 12th வரைக்கும் எந்த ஸ்கூல்லலாம் படிச்சிங்க அப்படிங்கிறதுக்கான இது காமன் டீட்டெயில். 7.5க்கு மட்டும் கிடையாது, இது காமனாகவே எல்லோரும் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து உங்களுக்கான 10th மார்க் ஷீட்டு. அதுக்கப்புறம் உங்களோட 12th மார்க் ஷீட்டு. 12th மார்க் ஷீட்டும் ப்ளஸ் 12th ரோல் நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, உங்களுக்கான ரோல் நம்பர் 12th ரோல் நம்பர். அடுத்து பாருங்கள், ஸ்காலர்ஷிப் ரிக்வெஸ்டடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன் உண்டு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருக்கிறீங்க அப்படின்னா வேறு யாருமே முதல் பட்டதாரி அப் டு 12th வரைக்கும் தான் சார் படிச்சிருக்காங்க, அல்லது டிப்ளமோ தான் படிச்சிருக்காங்க, டிகிரி யாருமே படிக்கல, நான் தான் சார் டிகிரி ஹோல்டர் ஃபஸ்ட்டு ஹோல்டர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஒன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு கன்வெர்டட் கிறிஸ்டின் இவங்களுக்கான சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இது சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். நம்ம சேனல்லேருந்து ஒன்லி அகாடமிக் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு
வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஒன்லி நாம் அகடமிக் சைடு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதில் கால் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.